சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த திருவிழா கடைகளை மழைநீர் நாசம் செய்தது. ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவில் மற்றும் அழகர் கோவிலில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஆனந்தவள்ளி அம்மன் கோவில் எதிரே வைகை ஆற்றில் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ராட்டினங்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் போடப்பட்டிருந்தன. கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழையின் காரணமாக வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து கடைகளை அடித்து சென்றது. இதனால் வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். முதலீடு போட்டு நாசமா போச்சு, பொருள் விற்கல, அப்படியே கிடக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்னை அடுத்த பொன்னேரி துணை வட்டாட்சியராக பணியாற்றியவர் லஞ்சம் வாங்கக்கூடிய வீடியோ வெளியாகியுள்ளது. பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியராக கந்தசாமி இருந்தார். தற்போது அவர் பணி மாறுதல் பெற்று ஊத்துக்கோட்டையில் பணிபுரிகிறார். இந்நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி கந்தசாமி லஞ்சம் வாங்கிய வீடியோவை பயனாளி ஒருவர் தற்போது வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழந்த காவலரின் உடலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தோளில் சுமந்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மீமேசல் காவல் சரகத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் நவநீத கிருஷ்ணன். இவர் திருமயம் தாலுகா கல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் பாதுகாப்பு பணிக்கு சென்றார். அப்போது மாடு முட்டியதில் நவநீத கிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவருடைய உடல் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக காவலரின் உடலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா தன்னுடைய தோளில் சுமந்து சென்றார். Police! Pressure! Police! Fire! Police! Fire! திருவாரூரில் கள்ளசந்தையில் மது விற்றவரிடம் லஞ்சம் வாங்கி 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருக்கலார் காவல் நிலையத்தில் கலையரசன் தலைமை காவலராகவும் விஷ்ணு முதல்நிலை காவலராகவும் பணியாற்றி வருகின்றனர். மது கடத்தி வந்த ராஜதுரையை பிடித்தவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றனர். தொடர்பாக காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைக்க இருவரையும் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் எடை போடுவதில் 5 கிலோ வரை மோசடி நடைபெற்றுள்ளது. கூடலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 35 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் எடை மோசடி நடைபெறுவதாகவும் புகார் எழுந்தது. மாவட்ட தர கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர் ஆய்வு மேற்கொண்ட போது 5 கிலோ வரை எடை மோசடி நடைபெற்று இருப்பது அம்பலமானது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மூடை ஒன்றுக்கு 5 கிலோ மோசடி பண்ணது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு எங்களுக்கு முறையான பதில் சொல்லல. அவங்க அந்த முறைகேடு நாங்க உறுதிப்படுத்திட்டோம். இந்த சூழ்நிலையில லஞ்சமாக பெறப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 1,05,250 ரூபாய் இந்த 9 விவசாயிகள்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்குமே முறையான பதில் வரல. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாழ்வேடு பகுதியில் தொடர் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்தன. திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக காற்றுடன் மழை பெய்தது. இதனால் தாழ்வேடு பகுதியில் நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. நெல்பயிர் மொத்தமே சாங்கிடுச்சு, நெல்லெல்லாம் அழுகி போச்சு, மொத்த நெல்லும் கொட்டி போச்சு. காற்று அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ வந்தது. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அடுக்கப்பட்டியில் உள்ள அந்தரநாச்சி அம்பாள் கோவிலில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டிருந்த 100 காளைகள் போட்டியில் பங்கேற்றன. 50 மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி காளைகளுடன் மல்லு கட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விளைநிலங்களுக்குள் யானைகள் நுழைந்ததால் வாழை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. சின்னவரியம் ஊராட்சி பகுதியை சென்ற 3 விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்களுக்குள் புகுந்த 2 யானைகள் வாழை, கேழ்வரகு, சோளம், நெல் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சேதம் பற்றி ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 36 அடி உயரம் கொண்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளினார். நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அரோகரா முழக்கத்துடன் திரளானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் பார்க்கறது மிக சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் சிறுவர் முறை மக்கள் வேண்டிக்கிறது எல்லாமே எல்லா மக்களுக்கும் அருளை தந்து இந்த முருகனோட எம்பெருமானோட அருள் உலகம் ஃபுல்லா பரவணுன்றதான் எங்களோட வேண்டுகோள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனஅடியிலிருந்து 6500 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி கரையோரங்களில் மழையின் அளவு குறைந்ததால் நீர்வரத்து குறைந்துள்ளது. ஒகேனக்கல் மெயினருவி, சினி அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் கொட்டக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இதமான சூழல் நிலவுகிறது. காவிரி கரையோரங்களில் மீண்டும் மழை பெய்தால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்ட முதலையில் தென்னிந்திய கராத்தே சங்கத்தின் சார்பாக கராத்தா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணி போட்டியை தொடங்கி வைத்தார். 6 மாநிலங்களைச் சேர்ந்த 350 வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். சென்னை திருவொற்றியூரில் குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை உலக்கையால் அடித்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார். துரை என்ற அந்த நபர் கடந்த 11 ஆண்டுகளாக எந்த வேலைக்கும் செல்லாமல் இருந்து வந்த நிலையில் இந்திராணியை குடும்ப செலவுகளை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்த கணவர் துரை தன்னுடைய மனைவியை உலக்கையால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் துரை கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள காடு அனுமந்தராயர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும். காங்கிரசுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு இடையே நம்முடைய செய்தியாளர் நந்தாவிற்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஆதரவு இருக்கு மக்கள் கிட்ட எப்படி ஆதரவு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா. காங்கிரஸ் உடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாதுங்க. ஐ எம் நாட் எனக்கு என்ன அசஸ்மெண்ட் தெரியாது. பட் பேஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சோ அது ஆண்டவனால எப்படி ஆக போகுதுன்னு நிச்சயமா. உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு சார்? சித்தராமையாவுடைய ஆதரவு தொகுதியில் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. பார்க்கும்போது ஜனங்களோட ஹாப்பினஸ் பாசிட்டிவா இருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக தேர்தல் அறிக்கை மேனிபெஸ்டோ, பாஜக மேனிபெஸ்டோ எப்படி பாக்குறீங்க? நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் ஃபாலோ தோஸ் திங்ஸ். மொத்தத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஐ திங்க் எல்லாரும் விருப்பப்பட்டா எல்லாம் என்ன பார்ட்டி இருக்கா அந்த பாட்டி நல்ல பண்ணாதான் எங்க ஆசை. மோஸ்ட்லி வந்தாலும் வரலாம். போகிற இடத்துல தம்பிக்கு எப்படி ஆதரவு இருக்கு? கண்டிப்பா நல்லதான். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அனுமன் கோவில்கள் கட்டப்படும் என்று அந்த மாநில தலைவர் DK சிவகுமார் அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் பஜ்ரங் தளம் அமைப்பு தடை செய்யப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. நிலையில் மைசூரில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோவிலில் உள்ள அனுமனை DK சிவகுமார் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தவர் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அனுமன் கோவில்கள் கட்டப்படும் என்றும் கூறினார். பஜ்ரங் தளம் அமைப்பை தடை செய்வதாக அறிவித்ததற்கு கடும் எதிர்வினை எழுந்த நிலையில் அனுமன் கோவில்கள் கட்டப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்துள்ளது. சுதீப் தோசன் இயக்கியிருக்கக்கூடிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளில் நாளை வெளியாக உள்ளது. அண்மையில் வெளியான இந்த படத்தின் ட்ரெய்லரில் கேரளாவில் மதமாற்றம் செய்யப்பட்ட 32,000 பெண்களின் கதை என்ற வசனம் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் படம் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறி கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதன் நீட்சியாக தமிழ்நாட்டில் தி கேரளா ஸ்டோரி படத்தை தடை செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது படம் கேரளாவில் வெளியாக இருக்கக்கூடிய